வாட்டிகன் நகரில் உள்ள புனித பீட்டர்ஸ் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இத்தாலியின் வாட்டிகன் நகரில் உள்ள பழமை வாய்ந்த புனித பீட்டர்ஸ் தேவாலயத்தில் ரோமன் கத்தோலிக்க சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் தலைமையில் கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அப்போது போப் பிரான்சிஸ் இயேசு பிறப்பு குறித்த அறிவிப்பை வாசித்து குழந்தை இயேசுவுக்கு முத்தமிட்டார். இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை துதிக்கும் பல பாடல்களை பாடி வழிபாடு நடத்தினர். கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி நாடு முழுவதும் உள்ள தேவாலயங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. கிறிஸ்துமஸ் பண்டிகை நாடு முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி நாட்டின் அனைத்து தேவாலயங்களும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை எடுத்துரைக்கும் விதமாக கண்கவர் குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோவா, டெல்லி, ராஜஸ்தான், மும்பை போன்ற பல்வேறு இடங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற தேவாலயங்களில் நடைபெற்ற நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனையில் திரளானோர் கலந்து கொண்டு கூட்டு பிரார்த்தனைகள் நடத்தினர். மேலும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு இயேசு கிறிஸ்து பிறந்த தினத்தை கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை போற்றும் வகையில் கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் நள்ளிரவு சிறப்பு திருப்பலியுடன் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. பேராலய பங்கு தந்தை அற்புதராஜ் கிறிஸ்து பிறப்பு நற்செய்தியை வாசித்து திருப்பலியை நிறைவேற்றினார். இதில் உள்ளூர்வாசிகள் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தூத்துக்குடி பனிமய மாதா தேவாலயத்தில் நள்ளிரவு நடைபெற்ற கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் அலங்கரிக்கப்பட்ட 8 வாகனங்களில் கிறிஸ்து பிறப்பை குறிக்கும் வகையில் கண்கவர் குடில்கள் அமைத்து கேரல் பவனி நடைபெற்றது. அப்போது இளைஞர்கள் பலர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து பனிமய மாதா தேவாலயத்தில் அருட்தந்தை ஸ்டார்வின் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். காரைக்காலில் உள்ள புகழ்பெற்ற தேற்றரவு அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பங்கு தந்தை பால்ராஜ்குமார் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தியதுடன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பிரதிபலிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த கண்கவர் குடிலையும் பார்வையிட்டு மகிழ்ந்தனர்.